மேற்கு வங்க மாநிலத்தில் லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்த காதலனை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்த பெண் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் 32 வயதான சன்ஹகி பால். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று மகனுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் சன்ஹகி பாலுக்கு சமூக வலைத்தளம் மூலம் சந்தக் தாஸ் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. புகைப்பட கலைஞரான அவருடன் அடிக்கடி பேசி நெருக்கமாக பழகி வந்துள்ளார் சன்ஹகி. இருவரும் செல்போனில் பல மணி நேரம் தொடர்ந்து பேசி காதலை வளர்த்து வந்தனர். பின்னர் இருவரும் தாலி கட்டாமல் லிவிங் ரிலேஷன்ஷிப் முறையில் ஒன்றாக சேர்ந்து வாழ ஆரம்பித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக இருவரும் கொல்கத்தா டம்டம் மதுகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி குடித்தனம் நடத்தி வந்தனர். சம்பவத்தன்று சந்தக் தாஸ் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு புகைப்படம் எடுக்கச் சென்றார். பின்னர் வீட்டிற்கு வந்தவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவருக்கும் சன்ஹகி பாலுக்கும் இடையில் கடும் சண்டை மூண்டது. வாய் தகராறு சிறிது நேரத்தில் மோதலாக வெடிக்க இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய சன்ஹகி பால் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு ஆவேசத்துடன் சந்தக் தாஸ் மீது பாய்ந்தார். தடுமாறி கீழே விழுந்த சந்தக் தாஸின் நெஞ்சின் மீது ஏறி உட்கார்ந்து சதக் சதக் என்று சரமாரியாக குத்த ஆரம்பித்தார். ஆத்திரம் தீரும் வரை அவரது உடலில் சதக் 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 என்று கத்தியை இறக்கிக் கொண்டே இருந்தார் சன்ஹகி. 10க்கும் மேற்பட்ட முறை கத்திக்குத்து வாங்கிய சந்தக் தாஸ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். ஆவேசம் அடங்கிய பின்னர் கத்தியுடன் காவல் நிலையம் சென்று சன்ஹகி சரணடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை பறிமுதல் செய்தனர். இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரித்தபோது அக்கம்பக்கத்தினர் தம்பதிகள் இருவரும் அடிக்கடி சண்டை போட்டு வந்ததாக தெரிவித்தனர். கொலை நடப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு சந்தக் தாஸ் தனது காதலி சன்ஹகி பால் மற்றும் அவரது குழந்தையுடன் உள்ள புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் குடும்பம் என்ற தலைப்பில் வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தில் 3 பேரும் சிரித்த முகத்துடன் இருந்தனர். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அவர் தன் காதலியாலேயே கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து போனார். காதலனை கொன்று ஜெயிலுக்கு சென்றதால் அவரது மகனை போலீசார் தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்துள்ளனர்.